எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே முதலில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்தலும் உங்களோடு எப்பொழுதும் கூட இருப்பதாக. மீண்டுமாய் இந்த 2024 வருடத்தின் 9வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்தின் சிந்தனைக்குள் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வல்ல கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு ஆலயத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் தொடர்ந்து பல வருடங்களாக அந்த ஆலயத்திற்கு போய்கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ அவர்களுக்குள் ஒரு சிறு மனக்கசப்பு. அவர்கள் அந்த ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டு இப்பொழுது அவர்கள் வேறு ஒரு ஆலயத்திற்கு அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். இப்படியாக அவர்கள் போய்கொண்டிருந்த ஒரு நேரத்திலே ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. பழைய ஆலயத்திற்கு நாங்கள் ஒரு முறை போய் பார்த்தால் என்ன என்ற எண்ணம், ஒரு சிந்தனை அவர்களுக்குள் வந்தபோது பழைய ஆலயத்திற்கு அன்று ஞாயிறு ஆராதனைக்கு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் போனார்கள். அங்கே அவர்கள் போகின்ற போது ஒரு விதமான மனச்சங்கடம் அவர்களுக்குள் இருந்தது. நாங்கள் 3-4 வருடங்கள் இந்த ஆலயத்திற்கு வராமல் விட்டுவிட்டோமே, இந்த ஆலயத்தில் உள்ள சபை மக்கள் எங்களை எப்படி பார்ப்பார்கள், அல்லாவிட்டால் சபையின் போதகர் எங்களை எப்படி பார்ப்பார் என்ற எண்ணம், என்ற சிந்தனை அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் ஆலயத்திற்குள் காலடி எடுத்து வைத்த போதே ஆலயத்தின் பல பக்கங்களில் இருந்து அவர்களுடைய பெயர்கள் ஒலித்தன. ஹலோ டேவிட், உங்களை நீண்ட நாட்களுக்கு பின்பு காணுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய மனைவியின் பேர் எலிசபெத். எலிசபெத், நாங்கள் உங்களை அன்போடு சபைக்குள் மீண்டுமாய் வரவேற்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் ஓடி வந்து அவர்களை வரவேற்றார்கள். சபையின் போதகர் ஓடி வந்து கரங்களை கொடுத்து அவர்களை வரவேற்றார். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பக்கத்திலே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 3 வருடங்கள் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வராமல் இருந்த போதும் இந்த சபையின் மக்களும் இந்த சபையின் போதகரும் எங்களை மறக்கவில்லையே, எவ்வளவு அன்புடன் மீண்டுமாய் சபைக்குள் எங்களை வரவேற்கிறார்கள் என்ற எண்ணம், என்ற சிந்தனை வந்த போது அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வும் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆலயத்தை நாங்கள் விட்டு போய்விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வும் ஏற்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலரே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த குடும்பமாவது ஆலயத்திற்குத்தான் போகாமல் விட்டது 3-4 வருடங்கள். ஆனால் இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் நீண்ட காலமாக அவர்கள் கடவுளை விட்டு விலகி இருந்தார்கள். உண்மை தெய்வத்தை தேடாமல் இருந்தார்கள். அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஏசாயா என்ற இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லப்படுகிறது. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி ஓடின போதிலும், அவர்களுக்கு விரோதமாக நடந்த போதிலும் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. தமது அன்புக்குள் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் அவர் உணர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, எங்களை கூட ஒருவர் நீண்ட நாட்களுக்கு பின்பாக சந்திக்கின்ற போது எங்கள் பேரை மறக்காமல் அவர் சொல்லி எங்களை அழைக்கின்ற போது எங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இவர் இவ்வளவு காலம் இவரை சந்திக்கவில்லை, ஆனால் இவர் ஒரு முறைதான் இவரை சந்தித்தேன், ஆனால் என்னுடைய பெயரை இவர் ஞாபகம் வைத்திருக்கிறாரே என்ற மகிழ்ச்சி அடைகிறது. பெயர் சொல்லி அழைக்கின்ற போது அவ்வளவு தூரம் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படித்தான் அன்றைய நாளிலும் அன்பு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விலகிவிட்டாலும் நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழுகின்ற போது நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு வாழலாம், துன்பங்களோடு வாழலாம், துயரங்களோடு வாழலாம்.
ஒருவேளை மனிதர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், நான் தனிமையாயிருக்கிறேன் என்று உணர்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றவராக, எங்களோடு கூட இருக்கின்றவராக அவர் எப்போதும் இருக்கிறார். இந்த ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில். எவ்வளவு அருமையான ஒரு வசனம்! நீ தண்ணீர்களை கடந்து பிரச்சனைகள் ஊடாக நீ நடந்து செல்லுகின்ற போதும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ ஒரு காட்டாற்று வெள்ளத்திலே நீ நடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே அந்த ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் இந்த 8 மாதங்களும் கூட இருந்தவர். இந்த 9வது மாதத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற போதும் என்னோடும் உங்களோடும் அவர் கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் நம்புகின்ற அன்பு ஆண்டவர் தமது அன்பு சுரைக்குள் என்னையும் உங்களையும் வைத்திருக்கின்றார். அன்புடன் என்னையும் உங்களையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆகவே நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த புதிய மாதத்துக்குள் செல்லுகின்ற போது நாங்கள் ஒரு விதமான மன கலக்கத்துடன் செல்வோமானால், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, அலைகள் போன்ற பிரச்சனைகள் எனக்கு முன்பாக இருக்கின்றது என்ற மனக்கலத்துடன் செல்வோமானால், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற, எங்கள் பெயரை தெரிந்து வைத்திருக்கின்ற, எங்களை அன்போடு அணைத்துக் கொள்ளுகின்ற அன்பு ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். அந்த எண்ணத்துடன், அந்த சிந்தனையுடன் இந்த 9வது மாதத்திற்குள் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைப்போம். வல்ல கடவுள் இந்த புதிய மாதத்திலும் எங்களோடு கூட இருப்பார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற அன்பு தெய்வமாக இருக்கின்றீர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடைய கூட, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்ன அன்பு ஆண்டவர் நீர், அன்பு தெய்வம் நீர். நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற அன்பு ஆண்டவராக, அன்பு தெய்வமாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக மீண்டுமாய் நன்றி. கடந்த 8 மாதங்கள் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர், நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகின்ற இந்த புதிய மாதத்திலும், இந்த செப்டம்பர் மாதத்திலும் எங்களோடு ஆண்டவர் கூட இருக்கும். எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். உமது பாதுகாப்பின் அன்பு சிறைக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ளும். எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். எங்களை பொறுப்படுத்து, ஆசீர்வதித்து, பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். எங்களை வழிநடத்துகின்ற அந்த அன்பு ஆண்டவர், எங்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற அந்த அன்பு ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் என்னோடும் உங்களோடும் கூட இருந்து எங்களை அன்பாக, பாதுகாப்பாக அரவணைத்து வழிநடத்தி செல்வராக. கர்த்தருடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக.